டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வர மே 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. அதே மே 1 பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ படமும் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி. இந்த படம் வர மே 1 கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. பிரதீப் ரங்கநாதனோட 4வது படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட அப்டேட் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைடு 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் நெக்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 1 ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. நரிவேட்டா அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த மேல ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தமிழ் டப்பிங் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் லீடாக நடிக்கிறாரு. பசூகா அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மம்முட்டி லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. வல்லமை படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 25 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு எமோஷனல் மூவி. படத்தில் பிரேம்ஜி லீடாக நடிச்சிருக்காரு. பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு டபுள் மீனிங் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. மேடு 2 படத்துலேருந்து மேன்மேக்ஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த ஈவெண்ட் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நடக்க போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 28 ரிலீஸ் ஆகுது. சர்தார் 2 படத்தோட அஃபிஷியல் டீசரை பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 4 செகண்டில் இந்த டீசர் இருக்க போகுது. PS மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தொடரும் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மோகன்லால் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். டோர் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த படத்தில் பாவனா லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஹாரர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 28 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் த லாஸ்ட் ஆஃப் யூஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 14 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த படத்துலேருந்து இப்போ நியூ 2 போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்கு. அமேசான் ப்ரைம்லையும், ஆஹா தமிழ்லையும், டென்ட் கோட்டா, சிம்பிளி சவுத் இந்த 4 OTT பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.